நீங்கள் இன்று ஒரு சாதாரண கோவிலைப் பற்றி கேட்கப் போவதில்லை. நீங்கள் கேட்கப் போவது இந்தியாவின் நம்பிக்கையே சுழலும் ஒரு மலை பற்றி. ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்கலாம். உலகத்தில் அதிகம் காணிக்கை செலுத்தப்படும் கடவுள் யார்? ஏன் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு சிறிய மலையின் மீதிருக்கும் ஒரே சிலையை பார்க்க தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையானது ஏங்குகிறார்கள்? அந்த பதில் திருப்பதி வெங்கடேஸ்வரர். ஆனா இந்த கோவிலின் வரலாறு தெரியணும்னா நீங்கள் இதை கோவில்னு சொல்ல மாட்டீங்க, ஒரு உயிருள்ள தெய்வீக அமைப்புன்னு தான் சொல்வீங்க. திருப்பதி ஒரு மலை இல்லை, அது ஒரு தெய்வம். திருப்பதி இருக்கும் அந்த 7 மலைகள் சாதாரண மலைகள் இல்லை. புராணங்கள் சொல்கின்றன அவை ஆதிசேஷனின் 7 தலைகள். அதனால்தான் இந்த மலைக்கு சேசாச்சலம்னு பெயர் வந்தது. அந்த 7 மலைகளின் உச்சியில், அந்த அமைதிக்குள், அந்த மௌனத்தின் நடுவில் வீற்றிருக்கிறார் ஸ்ரீனிவாசன், வெங்கடேசன், பாலாஜி. பெயர்கள் பல, ஆனா சக்தி ஒன்று. புராண தொடக்கம். கடவுள் ஏன் பூமிக்கு வந்தார்? ஒரு காலத்தில் வைகுண்டத்தில் லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவின் மீது கோபம் கொண்டாள். அந்த கோபம் சாதாரணமானதல்ல, அது பிரபஞ்சத்தையே அதிர வைத்தது. விஷ்ணு வைகுண்டத்தை விட்டு பூமிக்கு வந்தார். அவர் தேர்ந்தெடுத்த இடம் இந்த சேசாச்சலம். அங்கே அவர் ஒரு சாதாரண மனிதனைப் போல வாழ ஆரம்பித்தார். அவர் பெயர் ஸ்ரீனிவாசன். பத்மாவதி மனித ரூபத்தில் வந்த லக்ஷ்மி. இந்த பூமியில் விஷ்ணு தனியாக இருக்கவில்லை. பூமி தேவி பத்மாவதி என்ற ரூபத்தில் பிறந்தாள். இந்த திருமணம் சாதாரண திருமணம் இல்லை, அது ஒரு பிரபஞ்ச ஒப்பந்தம். திருமணத்திற்காக விஷ்ணு குபேரனிடமிருந்து கடன் வாங்கினார். ஆம், கடவுள் கடன் வாங்கினார். இன்று வரை அந்த கடனை அடைப்பதற்காகத்தான் பக்தர்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் திருப்பதியில் பணம் நிற்கிறது. ஆனா அந்த சிலை அசையவே இல்லை. சிலை மர்மம் யார் உருவாக்கியது? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த வெங்கடேஸ்வரர் சிலையை யார் உருவாக்கினார்? வரலாற்றாளர்கள் சொல்றாங்க, இது மனிதனால் செய்யப்பட்டதில்லை. சிலை கருப்பு கல்லால் ஆனது. ஆனா அந்த கல் சாதாரண கருப்பு கல் இல்லை. அது சூடு ஏறாது, வேர்வை உண்டாகும், இதயத் துடிப்புக்கோல் ஒளி வரும் என்று பலர் சொல்கிறார்கள். அதனால்தான் அந்த சிலையின் மீது எப்போதும் சந்தனம் பூசப்படுகிறது. கோவில் உருவான வரலாறு. அரசர்களின் பங்கு. திருப்பதி கோவில் ஒரே நாளில் உருவானது இல்லை. பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள் எல்லோருடைய கையொப்பமும் இந்த கோவிலில் இருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணதேவராயர். அவர் செய்த தானங்கள் இன்றும் கல்வெட்டுகளாக இருக்கின்றன. அவர் சொன்ன ஒரு வரி இன்றும் பிரசித்தம்: இந்த மலையில் நான் அரசன் அல்ல, நான் ஒரு அடிமை. தினசரி பூஜை, மனிதனைப் போல கடவுள். இதுதான் திருப்பதியின் மிகப்பெரிய தனித்துவம். இங்கே கடவுள் ஒரு ராஜாவைப் போல அல்ல, ஒரு மனிதனைப் போல நடத்தப்படுகிறார். காலை எழுப்பப்படுகிறார், நீராட்டப்படுகிறார், அலங்காரம் செய்யப்படுகிறது, உணவு வழங்கப்படுகிறது. இரவில் படுக்கை சேவை கூட நடக்கிறது. இது ஏன்? ஏனெனில் இங்கே கடவுள் இன்னும் பூமியில் வாழ்கிறார் என்ற நம்பிக்கை. முடிக்காணிக்கை அடிமைத்தனம் அல்ல, அர்ப்பணம். முடிக்காணிக்கை பல பேர் தவறாக நினைக்கிறார்கள். இது தண்டனை இல்லை, இது இழப்பு இல்லை, அது என்னையே உனக்கு கொடுக்கிறேன் என்ற உச்சகட்ட அர்ப்பணம். அதனால்தான் திருப்பதி முடி உலகம் முழுக்க மதிப்பாகிறது. திருப்பதி ஒரு நம்பிக்கை இயந்திரம். இது ஒரு கோவில் இல்லை, இது ஒரு நம்பிக்கை இயந்திரம். ஒரு மனிதன் முழு நம்பிக்கையுடன் இந்த மலையை ஏறினால் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நிச்சயம் மாறுகிறது. அது பணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது மன அமைதியாக இருக்கலாம். இறுதியாக, திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில் ஒரு இடமல்ல, அது ஒரு அனுபவம், ஒரு நம்பிக்கை, ஒரு மர்மம். நீங்கள் அங்கே போனால் உங்கள் கண்கள் சிலையை பார்ப்பதில்லை, உங்கள் மனம் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அதனால்தான் திருப்பதிக்கு செல்வோர் ஒரே மாதிரி திரும்பி வருவதில்லை.